ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை கார்த்திகை மைந்தா போற்றி. ரொம்ப அழகான சஷ்டி விரதம் இன்னைக்கு தொடங்குது. அழகும் சக்தியும் உடைய ஒரு விரதமா நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இதை கருதி நம்ம வாழ்க்கையில செல்வம், செழிப்பு, அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், பணம், தங்கம், வெள்ளி, வைரம் எதா இருந்தாலும் சரி, நமக்காகவும் நமக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்காகவும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். சில பேர் முருகனுக்காக மட்டுமே இந்த விரதத்தை எடுத்துப்பாங்க. சில பேர் ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க, அதுக்காக இதை சிறப்பா செய்வாங்க. சில பேர் இன்னுமே அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை சிறப்பான விஷயங்களுக்காகவும் இந்த விரதத்தை எடுத்துப்பாங்க. நீங்க எதுக்காக இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்க? இல்லைங்க, என்னால விரதத்தை கடைப்பிடிக்க முடியல, பட் எப்பவுமே முருகன் என் கூட இருக்காரு அப்படின்றத நான் உணர்றேன். எதா இருந்தாலும் சரி, கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இது எனக்காக மட்டும் இல்ல, படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படின்றத மட்டுமே நினைச்சு இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கந்தன் கருணை மெசேஜே நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல உங்களுக்கு 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் தெரியும். ஏதேனும் ஒரு கார்டு இல்ல 2 கார்டுகள், ஏதேனும் ஒண்ணு இல்லைன்னா 2 சூஸ் பண்ணுங்க. முருகன் அருளால், உங்களுடைய முன்னோர்கள் அருளால் உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்க போறோம். நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர். நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ரொம்ப அழகான செட் ஆஃப் கார்ட்ஸ் உங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் உங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து என்ன மெசேஜ், முருகன் கிட்ட இருந்து என்ன மெசேஜ், காளி அம்மா கார்டுல இருந்து என்ன மெசேஜ், சைக்கிக்கா மூன் கார்ட்ஸ்ல இருந்து என்ன மெசேஜ், இல்ல டேரோ ரீடிங் எதா இருப்பேன், ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்காக சேரும். சரி, இன்னைக்கு ரொம்ப அழகான மெசேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 1, 2, 3 ஏதேனும் ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்க, இல்ல 2 கார்டை சூஸ் பண்ணுங்க. முருகன் அருளால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு ரொம்ப அழகா சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த மெசேஜ் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. என்னன்றத பாத்துடலாம். தயாரா? ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை அப்படின்றத டைப் பண்ணிட்டு வாங்க ரீடிங்குள்ள போகலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நானும் புரிஞ்சுக்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமா சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கிற யாராவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கோ அதை அனுப்புவீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மெசேஜ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்குன்றத நான் நம்புறேன். தயார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். நம்ம தாரக மந்திரமே இதுதான். இன்னைக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் அப்படின்றத பாத்திரலாமா? வாங்க. மவுண்டன்ஸ், மலைகள். நீங்க இந்த விரதத்தப்போ, இந்த 7 நாட்கள், நீங்க 48 நாட்கள் விரதம் இருக்கீங்களோ, 7 நாட்கள் விரதம் இருக்கீங்களோ, ஒரு விஷயத்த நம்புறீங்க, ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றீங்க. ஒரு விஷயத்த நீங்க நம்புறீங்கன்னா அதை முழுமையா நம்ப பழகிக்கோங்க. இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், இது சரியா இருக்குமா, அது சரியா இருக்குமா. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நீ நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் உன்னை சப்போர்ட் பண்ணும். உன்னோட பக்கத்திலேயே இருக்கு. உனக்கு அருகாமையில் இருந்து நீ நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நீ சாதிக்கிறதுக்கான சக்தியா உனக்கு கொடுக்குது. ஆனா இது நமக்காக இல்லைன்னு தெரிஞ்சும் நீ ஒரு விஷயத்த நீ அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, தெரியுமா? ஆனா அது உன்னை விட்டு போயிட்டே இருக்கு, தடையாகுது, டிலே ஆகுது, ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா அதே விஷயத்த வேற மாதிரி செய்ய பழகு. நம்பினால் முழுமையா நம்பு. மற்றவர்களுக்கு இதை பண்ணாங்க, அவங்க எல்லாம் இதை பண்ணாங்க, அவங்களுக்கு சக்சஸ் ஆச்சு, இல்ல அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு, இல்ல அவங்களுக்கு இது நடக்காம போச்சு, மத்தவங்க அதை பார்த்து சிரிச்சாங்க. நீ ஒரு விஷயத்த நம்புனா அது நினைக்கும். நீ நம்புனா பி த அன்ஷேக்கபிள். ஒரு மலை எப்படி இருக்கும்? நீங்க போய் அதை ஆட்டிட முடியுமா? அதை உடைச்சிட முடியுமா? போய் உழுக்க முடியுமா? மவுண்டன் இஸ் அன்ஷேக்கபிள். அன்ஷேக்கபிள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உனக்கு தேவையான சக்தி, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். முருகனான நான் உனக்கு கொடுக்குறேன். நான் எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியும். நீயும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்றது உனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் நீ ஃபார்மா எதையும் நம்ப மாட்டேங்க? ஏன் உன் வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம நீ இருக்க? உனக்கு பிடிப்பு வேணும். 2வது,
அடிச்சாலும் உதைச்சாலும் உன்னால ஒரு விஷயத்தை தாண்டி வெளியில வரக்கூடிய சக்தியும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ நினைச்சா உன்னால எந்த விஷயத்தை தாண்டியும் வெளியில வர முடியும். யூ ஆர் ரெசிலியன்ட். ரெசிலியன்ட்னா என்ன? அப்படி தள்ளி விட்டாலும் திருப்பி எழுந்து வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலை நான் உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஆனா உன்னுடைய சக்தி என்னன்றது உனக்கே தெரியாத பொழுது நீ எப்படி வெளியில எழுந்து வருவ? யூ ஆர் நாட் ஷுவர். பண்ணுவேன் செய்வேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை உன் மனசுல இன்னும் வரல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில கரண்ட் சிச்சுவேஷன், இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான்டா அப்படின்ற குருட்டு நம்பிக்கைக்கு வராத. உன் வாழ்க்கை உன் கையில தாண்டி உன் எண்ணங்கள்ல இருக்கு. அத நான் உனக்காக சிறப்பா செய்யணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ற? நம்புற, நம்பாம போற, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்புற. உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய வெற்றிகளிலும் உன்னுடைய சிந்தனைகளிலும் உன்னுடைய எண்ணங்களில் மட்டும்தான் இருக்கணும். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி ஒரு துளி கூட நினைக்காத. பெரிய மலை போல இரு, மலை போல இரு. நம்பிக்கையை அப்படியே செதுக்கி வைக்கணும். நான் நம்புறேன் அப்படின்றத செதுக்கி வைக்கணும். ஏதோ ஒரு வழியில உனக்கு தேவையான விஷயத்த நான் உனக்கு கொண்டு வரேன். என் வேல் உனக்காக கொண்டு வரும். ரொம்ப அழகான மெசேஜ், பியூட்டிஃபுல். நம்ம சில நேரத்துல நம்புறது இல்லை, நம்மளே நம்ம நம்புறது இல்லை. கரெக்டு தானே? எவ்வளவோ செய்யறோம், ஆனா நம்ம மேல நமக்கான நம்பிக்கை இல்லாதப்போ நம்ம எப்படி ஒரு விஷயத்த சாதிக்க முடியும்? இல்லைங்களா? ஸோ நம்பிக்கை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் மெசேஜ் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? திருப்பி திருப்பி பழைய விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்க தோணுமா? அப்ப என்னாச்சு? இப்ப என்னாச்சு? போன தடவை நான் இதை ட்ரை பண்ணேனே, இந்த வேலையை தானே ட்ரை பண்ணேன், இந்த உறவை இருக்கதானே ட்ரை பண்ணேன், இந்த பணத்தை இருக்கதானே ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. அதை தாண்டி வெளியில இந்த 7 நாட்களுமே ஒரு புதிய மனிதனாக மனுஷியாக நீ உருவெடுக்க வேண்டும். பாம்பு எப்படி அதோட தோலெல்லாம் விட்டுட்டு போதோ, நீயும் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு போ. உனக்கு கண்டிப்பா அழகான அருள் இருக்கு. எப்போ அப்படின்னு கேட்கறத தாண்டி நன்றி அப்படின்றத சொல்ல ஆரம்பி, உன் வாழ்க்கை மாறும். இங்க பிரச்சனைக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, நீங்க 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 மட்டும்தான். பாத்துக்கலாம் அடுத்து என்ன மெசேஜ்ன்னு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சரிவர செய்யணும்ன்றத இன்னும் மனசு நிர்ணயிக்கல. சரி இந்த விஷயமா, இத நாளைக்கு பண்ணிக்கலாம், புறக்கணிக்கிறது ஒரு பக்கம். 2-3 வேலையா ஒரே நேரத்துல செய்யறதுமே உன்னோட வேலையா போச்சு. ஆனா உங்க கார்டை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களை விட முதியவர் ஒருத்தர்கிட்ட இருந்து, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும், உங்களை விட ஒரு நாள் பெரியவங்கன்னா கூட பெரியவங்க, முதியவர் ஒருவர்கிட்ட இருந்து ஒரு பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். ஒரு சூப்பரான பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது ஒரு சாதாரண வார்த்தையா இருக்கலாம், நல்லா இருமா அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா அதை நம்புங்க, அது ஏதோ பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போகுதுன்னு நான் பாக்குறேன். சாதாரண வார்த்தையா இருக்கலாம். ஏன்னா நீங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த இமோஷனல் ஸ்ட்ரகிள் எனக்கு வேண்டான்னு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் உங்க மனசுல இருக்கு. நீங்க சொல்றீங்க நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு, இவ்வளோ நாள் நடக்கலையே. அந்த இமோஷனல் ஸ்ட்ரகிளை நீ தாண்டி வந்தாதான் இனிமே நடக்க போற விஷயங்கள் சூப்பர் அப்படின்றது உன் மனசார நீ சொல்லுவ. இல்லைன்னா எப்படி சொல்லுவ? சொல்ல மாட்டீல்ல? பாருங்க, நீங்க டேரோ தெரிஞ்ச யாரை வேணாலும் கேளுங்க. 6 of Wands வெற்றிக்கான வாண்ட். வெற்றி உன்னை சேரும். அந்த டிஸ்கம்ஃபர்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தள்ளி வச்சிரு. அடுத்த 7 நாட்களும், 48 நாளோ 7 நாளோ, அடுத்த 7 நாட்கள் உன் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவிட்டியும், முடியல, தெரியல, செய்யல, பண்ணல, எனக்கு இல்ல, அன்லக்கி, இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சிரு. என்ன ஆகுதுன்னு பா. டெய்லி உங்களால முடிஞ்சு எந்த நேரமா இருந்தாலும் சரி, காலையில செஞ்சீங்கன்னா சூப்பர், 6 மணிக்கு செஞ்சீங்கன்னா சூப்பர், இல்லைங்க அந்த நேரம் எனக்கு வேலை இருக்கு நான் மாட்டிட்டேன், எதா இருந்தாலும் சரி பரவாயில்ல, உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. அந்த நெய் தீபத்துல ஒரே ஒரு சிவப்பு திரி போட்டு ஏத்தணும். ஏத்திட்டு ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை, இதை மட்டும் சொல்லுங்க. சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. ஆல்சோ உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் காசிப்,
அவங்க இப்படிதான், இவங்க அப்படிதான், அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்க, அதையும் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க டிவோஷன், நீங்க செய்ய போற வேலைகள், டிவோஷன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும், சிவனை ரொம்ப பிடிக்கும், யாருக்கிட்டயுமே ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. கடவுள் வழியா மட்டும் இல்ல, நான் இதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இதெல்லாம் செய்யறேன். ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங். கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப். யார்கிட்டையும் இந்த 7 நாட்களும் எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை. உங்க சைலன்ஸ் வேலை செய்யணும். இன்னையோட பவர், இன்னையில இருந்து 7 நாட்கள் உங்களுக்கான பவர் சைலண்ட். எங்க சைலண்டா இருக்கணுமோ அங்க சைலண்டா இருந்தது. உங்க சைலன்ஸ் கூட ஒரு பையிங் டைமுக்கான வேலை தான், ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சரி இன்னைக்கு நம்ம வெளில போகலாம், உங்களுக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு வர பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. அது அவங்க வரீங்கன்னு சொல்ல முடியாது, வரலன்னு சொல்ல முடியாது. பை டைம். சைலன்ஸ் இஸ் ஆல்சோ பையிங் டைம். அண்ட் புரிஞ்சுக்கோங்க, சைலன்ஸ் இஸ் பவர். டிசிப்ளின்டா இருங்க. கண்டிப்பா இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சிம்பிள் கிடைக்கும். நீங்க இந்த 7 நாட்களுமே உங்க போன் ஸ்கிரீன் சேவர்ல ஒரு மயில் இறகு, பீகாக் ஃபெதரை வச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு அருள். அதை பார்க்கும் போதெல்லாம் ஓம் சரவண பவ, வேலும் மயில், ஓம் முருகா போற்று, என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லி பாருங்க. முருகன் அருளால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கும். கண்டிப்பா இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஓம் சரவண பவ, வேலும் மயிலும் துணை. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் லைஃப். நீங்க இந்த செட் 2 கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் வரப்போகுது அப்படின்னு பார்த்துடலாமா? வாவ், த வைஸ் ஒன். உங்களுக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் இருக்கு. அவங்க உங்க கண்ணு முன்னாடி தெரியறவர்களாகவும் இருக்கலாம். இல்லைங்க எனக்கு யாருன்னே தெரியல, முன்னோர்களோ, குலதெய்வமோ, இஷ்ட தெய்வமோ, முருகரோ, சிவனோ, விநாயகரோ, காளியோ, துர்கையோ, யாரோ ஒருத்தரோட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. உங்க வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்கள், உங்க வாழ்க்கையே இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, நீங்க கொடுக்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ரிலையபிளா இருக்கணும். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களா, அந்த கமிட்மெண்ட்ல நிக்கணும். நான் செய்யறேன், நான் பண்றேன் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்லாம அங்க நிக்கணும். அந்த நிக்கிறதுக்கான ஸ்டாமினா எப்பவுமே, ஸ்பீடு முக்கியம் இல்லை. டைப் பண்ணுங்க, ஸ்பீட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஸ்டாமினா இஸ் இம்பார்ட்டன்ட். நிக்கணும். நம்மள ஒரு மணி நேரம் நிக்க வச்சா அப்படியே சில நேரம் மயக்கமே வந்துடும் தெரியுமா. நமக்கு ஸ்டாமினா இல்லை. விரத நாட்கள்ல நம்ம ஒரு அப்படியே போயிட்டே இருப்போம். நமக்கு தெரியாது, ஒரு 2 நாள் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். பழகுனவங்க, விரதம் பழகுனவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ உனக்கு எந்த ஒரு செயலுமே நீ எவ்வளவு ஃபாஸ்டா செய்யறதுன்றது இல்லை, எவ்வளோ நின்னு செய்யற, நின்னு போராடுற, அது மட்டும்தான் உன்கிட்ட இத்தனோண்டு மிஸ்ஸிங். அதை நீ செய், அதை நீ பண்ணணும்னு நினை, கண்டிப்பா உன் வாழ்க்கை வேற மாதிரி மாறும். ஸோ ரொம்ப அழகான வைஸ் ஒன் கார்டு அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ கரண்ட்ல உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்க. இந்த சிச்சுவேஷனை விட்டு ஓடாம grow within your current situation. இந்த சிச்சுவேஷனை விட்டு ஓடாத. ஓடுறதுன்றது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். இந்த சிச்சுவேஷன் நல்லதோ சரியா இல்லாம இருக்கோ, நல்லதா இருந்தா இதை எப்படி முன்னுக்கு எடுத்துட்டு போகணும்னு பாரு. இல்ல இது சரி வராதா, இதை எப்படி உனக்கு ஃபேவரபிளா மாத்திக்க முடியும்னு பாரு. இல்லைங்க இது எனக்கு ஃபேவரபிளாவே இருக்காதுன்னா இதுக்கு ஒரு க்ளோஷரை கொடுத்துரு. விட்டுட்டு ஓடாத. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஒரு க்ளோஷர் இல்லாம விட்டுட்டு ஓடாத. உனக்கே க்ளோஷர் இல்லாம ஒரு விஷயத்த விட்டுட்டு ஓடினா எவ்வளவு மனசங்கடம் இருக்கும். ஏனே தெரியலங்க, என் போனை எடுக்க மாட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க, கஷ்டமா இருக்குமா இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்க க்ளோஷர் கொடுக்கணும். ஒரு விஷயம் சரியில்லையா, பிடிக்கலையா, புரியலையா, கிவ் இட் அ க்ளோஷர் அண்ட் ஃபினிஷ் இட். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை. உனக்கு கண்டிப்பா கட்டாயமா ஒரு கைடன்ஸ் இருக்கு. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. டூ யுவர் ஒர்க். பெனிஃபிட் வருமா வராதா, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா என் புள்ள தானா வளரும். எல்லாருக்கும் தனித்தனி வயிறு. அந்த மாதிரி நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணாத. நான் இன்னைக்கு இதை செஞ்சா நாளைக்கு எனக்கு இது கிடைக்கும், நீ எதையுமே நீ நினைச்சு பண்ணாத. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப நாள் டைட்டா புடிச்சுக்கிட்டு இருக்காத. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு அதை விட்டுறணும்.
ஸோ இதுதான் நான் இதுக்காக தான் இதை பண்றேன்னு நினைக்காத. எந்த ஒரு விஷயத்தையும், இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன், எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு இது எனக்கு நடக்குமா, இது எனக்கு நடக்குமா, இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான், டோன்ட் டூ தட். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரே தாரக மந்திரத்தோட நீ போயிட்டே இரு. உனக்கான எல்லா கைடன்ஸும் நான் தான் கொடுக்குறேனே, உனக்கு என்ன வேணும் வாயை திறந்து கேள் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான, ஆஹா 2 கார்டு அழகா திரும்புது பாருடா. 1 2 எவ்வளவு அழகான கார்ட்ஸ் தெரியுமா? நீ தான் மெஜிஷியன். உன் வாழ்க்கைய சிறப்பாக்குறதுக்கு வெளியில இருந்து வேற யாரும் வர தேவையில்ல, நீயே சிறந்ததா ஆக்கிப்ப. உனக்கு அந்த ஸ்டாமினா இருக்கு. நம்ம இப்பதானே ஸ்டாமினா பத்தி பேசணும். இந்த கார்டுல நிக்கிறாங்க, இந்த கார்டுல உட்காடுறாங்க, இந்த கார்டை பத்தி அப்புறம் வரேன். உனக்கு ஸ்டாமினா இருக்கு. உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு பிடிச்சவங்களும் உன் வாழ்க்கையில இருந்து எடுத்துடுறேன். பணம் தேவையான நேரத்துல பணத்தை கொடுக்காம நான் சில நேரம் கஷ்டப்படுத்துறேன். எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு இது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நீ உன்னை பத்தி எப்ப தெரிஞ்சுப்ப? நீ எவ்வளவு சாமர்த்தியசாலி, உன்னால எப்படி போராட முடியும்னு உன்னை பத்தி யாரு உன்னை பத்தி உன்கிட்டயே சொல்லுவா? நீயா புரிஞ்சுக்கிற வரைக்கும், நீயா பாக்குற வரைக்கும் எதுவுமே உண்மை அல்ல. நீ தான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற. உன்னை வெளியில இருக்கிற யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. உன்னை யாரும் தப்புன்னு சொல்லல. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. வேலை இருக்கிறவனுக்கு நின்று பேசுறது அளவுக்கு டைம் இருக்காது. அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. ஒன்னா நீ உனக்கு பிடிச்ச தெய்வத்துடைய நாமத்தை சொல், இல்ல இந்த பிரபஞ்சத்துடைய நாமத்தை சொல், சித்தர்களுடைய நாமத்தை சொல். என்னவோ உன்னை சுத்தி நடந்துட்டு உனக்கு என்ன வேலை? வெற்றி. நீ உன் மனதளவுல எங்க இருக்கியோ உன் வெற்றி அதை சார்ந்தே இருக்கும். நீ மனதளவுல கீழ் நோக்கி போயிட்டே இருந்தனா உன் வெற்றியும் கீழ் நோக்கியே தான் இருக்கும். உனக்கு இன்ஃபினிட்டி பவர் இருக்கு, இன்ஃபினிட்டி பவர் இருக்கு. எல்லா சக்தியும், இதெல்லாம் மைனர் அர்க்கானா, கப்ஸ், பென்டக்கிள்ஸ், ஸ்வோர்டு, வாண்ட் எல்லாம் இங்க இருக்கு. உனக்காக, உனக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்காக நான் இருக்கேன். வெற்றி உனதே. ஓம் முருகா போற்றி. எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கு. நீ செய்யலைன்னா, உன்னுடைய வெற்றிய நீ நோக்கி போகலைன்னா யார் போவா? அப்ப அந்த வெற்றியை எப்படி உனக்கு நான் கொடுப்பேன்? உன்னுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. கால் மேல கால் போட்டுட்டு நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, உன்னோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க. யூ ஆர் லிசனிங் டு த மெசேஜஸ் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவர்களுடைய வாக்கு உனக்கு தேவையில்லை. முருகர் வாக்கோ இல்ல உனக்கு பிடித்தவர்கள் வாக்கோ தான் உனக்கு முக்கியம். வாக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சிவப்பு நூல் எடுத்து உங்களோட கைகள்ல கட்டுங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிவப்பு நூல் இருக்கும். இந்த ஒரு 7 நாட்களுமே அத நாளையில இருந்து கூட ஆரம்பிங்களேன். அதை கட்டி வச்சு ஏதாவது ஒரு இன்டென்ஷன், இது எனக்கு நடக்கணும், நடந்துருச்சு அப்படின்னு கேளுங்க. கட்டாயமா நடக்கும். ஏன்னா 1க்கு 1 இந்த கார்டு மாறி மாறி வந்திருக்கு. மற்றவர்கள் உன்னை கிரிட்டிசைஸ் பண்றது உன்னுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு நீ நம்பு. ஐயோ என்னை பத்தி பேசுறாங்க, நான் தான் உனக்கு இருக்கேனே. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், வயதானவர்கள் தான் உனக்கு துணையா இருக்காங்களே. டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லு பார்ப்போம். இப்போ நீ உன் வாழ்க்கையில சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறது எல்லாமே மாயை. அது நீண்ட நாள் உன்னை சுத்தி இருக்காது, உன் கூட இருக்காது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சிறப்பான விஷயங்களை மட்டுமே யோசி. இரவானோன்னு உன் மைண்டு நிறைய கன்ஃபியூஷன் உனக்கு கொடுக்குது. ஐயோ இது நடக்கல, ஐயோயோ அது நடக்கல. அதுவும் தூங்குற நேரத்துலதான் உனக்கு எல்லா விதமான கற்பனை திறனும் வளருது. சரியா? சரிண்ணா, கரெக்ட். தூக்கம் இல்லை அப்படின்றத டைப் பண்ணுங்க. இரவுலதான் உனக்கு பிரச்சனை, டேல உனக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ வேலை இல்லை பார்த்துட்டு போயிடுறீங்க. பட் அந்த ஒரு ஈவினிங்க்கு மேல இருட்டினதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் அப்படியே அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கு. நீ என்னைக்கு இந்த பிரபஞ்சத்தோட குரலை கேட்கறியோ, உன் ஆரோக்கியத்துல எப்போ கவனம் செலுத்துறியோ, உனக்கான சரியான ஒரு துணை, இது உன் வாழ்க்கையே இல்லை, உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும், அதை நான் உனக்கு அமைச்சு தரேன்ற துணை உன்னை தேடி வரும். எனக்கு இந்த கார்டு ஃபுல்லாவே கைடன்ஸா தாங்க தோணுது. கைடன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா சூப்பரான கார்டு இதெல்லாம். நம்ம அடுக்கல, நம்ம ஷஃபில் பண்றோம், வருது. சூப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. இதுக்கு மேல இதை மேல் நோக்கி எடுத்துட்டு போகணுமா, இல்ல காமா பேசாம ஓரமா பிரச்சனைடான்னு போய் உட்காந்துக்கணுமான்னு யோசிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கைடன்ஸ், வழிகாட்டுதல் அப்படின்றத டைப் பண்ணுங்க. சிறப்பான கார்ட்ஸா இருக்கு,
சஷ்டி அன்னைக்கு முதல் நாளே இவ்வளவு அழகான காட்ஸ் வரும்போது நீ எதை பார்த்து பயப்படுற? எழுந்து வெளியில வா, என் நாமத்தை நீ சொல்லு, நான் உனக்காக இருக்கேன். சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ இல்லையோ, முருகரை பிடித்த யாரோ ஒருத்தவங்களுக்கோ 2 பேருக்கோ, உங்களுக்கு பிடித்த அத்தனை பேருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கும் ஒரு கைடன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதை கமெண்ட்லேயும் டைப் பண்ணுங்கள். நீங்கள் செட் 3 கார்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் இதோ. என்னன்னு பார்த்துடலாமா? தயாரா? ஷாலின் மாஸ்டர். பி கிரேஸ்ஃபுல் இன் மூவ்மெண்ட் அண்ட் ஆக்ஷன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா? உங்களுடைய யூனிக் எபிலிட்டி என்ன, எனக்கானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஆற்றலை வெளியில காட்ட முடியும். ஒரு சில பேருக்கு நிஜமாவே அவங்களோட ஆற்றல் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு சில பேருக்கு அவர்களுடைய ஆற்றலை வெளியில காட்டவே முடியாது, யாரும் நம்பவே மாட்டாங்க. யாரும் நம்பா ஒரு திறன் உங்ககிட்ட இருக்கு. ப்ராபப்ளி இந்த உலகமே அச்சோ புச்சோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பாத்துக்கலாம்டா அப்படின்னு உட்கார்ற ஒரு கேரக்டரா இருக்கலாம். யார் கண்ணுக்குமே தெரியாத, ஆனா நீங்க வெளிப்படுத்தினா தெரியக்கூடிய ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்கு. உங்களால எந்த ஒரு சிச்சுவேஷனையுமே சூப்பரா பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு இமோஷனல் ஜென்டல்னஸ் சொல்லலாமா? நீங்க நினைக்கலாம் எனக்கு ரொம்ப கோரம், நான் அழுதுருவேன், இதை பண்ணிடுவேன். ஆனா நிஜமாவே ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எல்லாருமே ஓடணும்னு நினைக்கிற நேரத்துல நின்னு காட்டுவீங்க. பிரச்சனையே இல்லடா, இதெல்லாம் ஒரு விஷயம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கு. இன்ஃபேக்ட் யூ ஆர் வெரி டிசிப்ளின்ட். நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, மனசு வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒரு த்ரெட் தான் மற்றவங்களுக்கு. சூப்பரா டிசிப்ளின்டா உங்களால இருக்க முடியும். ஆனா இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஏன் இல்லை? ஏன்னா நிறைய விஷயத்த மனசுல போட்டு பதுக்கி வச்சிருக்கீங்க. யூ ஆர் அ ஸ்லேவ் டு யுவர் தாட்ஸ். கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஐ எம் அ ஸ்லேவ் டு மை தாட்ஸ். உங்க எண்ணங்களை நீங்க முதலாளி ஆக்கிட்டீங்க. என் எண்ணங்களே என் முதலாளி. டைப் பண்ணுங்க. அந்த எண்ணங்கள் ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய எண்ணங்களா உங்களுக்கு இருக்கு. உங்களை பயமுடுத்திக்கிட்டே இருக்கு. அந்த பயம் அப்ப உங்க ஆற்றல் எல்லாம் எங்க போகுது? பயத்தை நோக்கியே போகுது. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இதானா என்ன, அதானா என்ன. சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலும் அதை நோக்கி முடியுமா முடியாதான்னு போயிடுதா? அப்போ உங்க ஆசைகள் என்ன ஆகுது? சப்ரஸ் ஆகுது. உனக்கு என்ன ஆசை? ஐயோ தெரியலையே. நீ என்ன, உனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு விஷயம் சாப்பிடணும்னா கூட உனக்கு என்னமா வேணும்? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. நீ என்ன வாங்குறியோ எனக்கும் வாங்கு. உனக்குன்னு ஆசை இல்லை. அப்போ அந்த அளவுக்கு நீ தேவையில்லாததை யோசிச்சு உன் மனசை நீ சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க. இந்த சஷ்டி விரதத்தை தாண்டியும் நீ இப்படி இருக்கக்கூடாது, சந்தோஷமா ஆத்மார்த்தமா ரொம்ப ஆரோக்கியமா நீ இருக்கணும் அப்படின்றத நினைக்க ஆரம்பி. அப்போ உன்னோட ஆற்றலை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கேன்னா, உன்னுடைய ஆற்றல் அப்படின்றது நீ எந்த இடத்துல நிறைய நேரம் இருக்கியா? உன் ஆபீஸ்ல இருக்கியா, உன் வீட்டுல இருக்கியா? ஏதோ ஒரு இடத்துல உன் ஆற்றல் நிறைய இருக்கும். அந்த இடத்த கிளென்ஸ் பண்ணு. ஒரு கற்பூரத்தை ஏத்தி இந்த ஒரு 7 நாட்களுமே எனக்கு தேவையில்லாத அத்தனை எனர்ஜியும் நான் ரிலீஸ் பண்றேன். ரிலீசிங் ஆல் த எனர்ஜி தட் இஸ் நாட் மைண்ட். எனக்கு தேவையில்லை, என்னோடது இல்லைன்ற அத்தனை ஆற்றலும் என்னை விட்டு போயிடுச்சுன்னு டெய்லி இரவு 9 மணிக்கு மேல பண்ணுங்க. பண்ணி உங்களையே சுத்தி போட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. காலையில எழுந்தோன்னு உப்பு தண்ணியில குளிங்க. இதை இந்த 7-8 நாட்களுமே செய்யுங்களேன். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள் சிறப்பா இருக்கா, இல்ல சிந்தனைகள் விஷமா இருக்கான்றது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தான் அந்த அர்த்தம் புரியும். சரி, உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாத்திரலாம். பட் இந்த கார்டுமே திடீர் மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு கார்டுங்க. நான் இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷத்துல பழகுனதுல திடீர்னு வரக்கூடிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில சிறப்பாவே நடக்கும். இது என்னடா இது, நான் இவ்வளவு ப்ராமிசிங்கா நல்லா போயிட்டு தானே இருந்தது, திடீர்னு என்ன ஆச்சு? அந்த மாதிரி திடீர் மாற்றங்கள், திடீர் சமையல், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி திடீர்னு மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வரும்போது மனசு வலிக்கும். உங்க உடம்புல இருக்கிற அத்தனை சக்கராலையுமே 2 சக்கராவை நீங்க கிளென்ஸ் பண்ணி ஆகணும். ஒண்ணு உங்க ஹார்ட் சக்கரா, இன்னொன்னு மூலாதாரம், உங்களுடைய ரூட் சக்கரா. உங்க இதயத்தையும்
உங்க ரூட் சக்கரா எங்க இருக்கு? உங்களுடைய ஸ்பைன் ஓட டிப்பு. ஓகே, உங்க முதுகெலும்புடைய கடைசியில இருக்கு ரூட் சக்கரா. இதுவும் உங்க ஹார்ட் சக்கராவும் கிளென்ஸ்டா இல்ல பிளாக்டா இருக்கு. கார்ட்ஸ் காம்பினேஷனும் ஈக்குவேஷனும் எனக்கு அதை தான் சொல்லுது. அப்போ ரூட் சக்கரா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன என்ன அர்த்தம்? பயம், இன்செக்யூர். எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு இந்த உலகத்துல என்ன இருக்கு? நான் யாரு? நம்மளையே நம்ம தாழ்த்திக்கிறோம் இல்லையா? நம்ம எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆசைகள் நிறைய இருக்கு, ஆசைகள் இல்லாம இல்லை. ஆனா அந்த ஆசைகளை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியலையே. ஏன்னா உங்க ஆற்றல் வந்து சிந்தனைகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. யூ ஆர் சேசிங் திங்ஸ் தட் ஆர் நாட் யோர்ஸ். அவ என்ன அப்படி சொல்லிட்டா தெரியுமா? அவ என்ன இப்படி சொல். யூ ஒர்க் ஆன் எனர்ஜிங்க. இந்த கார்டை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனர்ஜி, செட் 3 எனர்ஜின்னு டைப் பண்ணுங்க. எப்போ உங்க ஹார்ட் சக்கராவை நீங்க கிளென்ஸ் பண்றீங்களோ, எப்போ உங்க ரூட் சக்கராவை நீங்க கிளென்ஸ் பண்றீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறும். பாத்தீங்களா? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். எங்க போறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி போனாலும் முட்டுது, அப்படி போனாலும் முட்டுது. நீ ஏன் ரெண்டு பக்கம் போற? வேற முன்னுக்கும் பின்னுக்கும் போங்கல, ஏன் சைட்லயே போயிட்டு இருக்கீங்க? அடுத்தடுத்த பிளான போட ஆரம்பி. நீ பிளான் போட்டுக்கிட்டே இருக்க, ஆனா எதையும் ஆக்ஷனா செய்யலன்னா எப்படி? மேக் ஆக்ஷனபிள் பிளான்ஸ். ஒரு பிளான் போட்டா பத்தாது, அதை ஆக்ஷன் ஆகணும். அப்போ சரி, ஆக்ஷனே பண்ணிக்கிட்டு பிளானே பண்ணாம ஆக்ஷன் பண்ணா வெற்றியாகுமா? அதுவும் நடக்காது. ஆக்ஷனபிள் பிளான்ஸ் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஐ மேக் ஆக்ஷனபிள் பிளான்ஸ். நீங்க எப்போ ஒரு ஆக்ஷனோ இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்றீங்க பாருங்க, தட் பிரிங்ஸ் பீஸ். அங்க ரியாக்ஷனே இருக்காது, அங்க அமைதி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இதான் நடக்கும் மைண்ட் அளவுல நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு அமைதி வேணுமா, ரியாக்ஷன் வேணுமா? டைப் பண்ணுங்க. பீஸ் வேணும்னா பீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க, ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் டைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 கார்டு இதோட சேர்த்து இந்த கார்டை பார்க்கும்போது நிறைய மெமரிஸ்ங்க, நிறைய நிறைய ஞாபகங்கள் போட்டு உங்களை அழுத்துது. இந்த டேஜாவுன்னு சொல்லுவோம், ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதா? அந்த டேஜாவு மொமெண்ட், இது ஏற்கனவே என் கனவுல நான் பார்த்துருக்கேன், இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதா? அதையும் உங்க கார்ட்ஸ்ல நான் பார்க்குறேன். இனிமே வாழ்க்கை நல்லா இருக்குங்க, எல்லாமே இனிமே நல்லா தான் இருக்கும், இனிப்பா இருக்கும்னு டைப் பண்ணுங்க. வாழ்க்கையை வச்சா சுத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் 2 மேஜர் அர்க்கானா காடை பாருங்க. இதே மாதிரி நீ எப்பவுமே இருந்துட மாட்ட, சோகத்திலேயே இருக்க மாட்டேன். இனிப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். சேலஞ்சையும் தாண்டி, இந்த சேலஞ்சையும் தாண்டி சிறப்பான விஷயங்கள் உனக்காக இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் உனக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. உனக்கு புரியல, உனக்கு புரியல. அந்த டிவைன் விஸ்பர் கமெண்ட் பண்ணுங்க. டிவைன் விஸ்பர் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணலாம்? இது யாரு? இது யாருடைய பொறுப்பு? ஹாப்பியா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி சந்தோஷமா சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க செட் 3ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா இத டைப் பண்ணாம போகாதீங்க. நீங்க சந்தோஷமா சிரிச்சு, சந்தோஷமா உங்க ஃப்ரெண்ட்ஸோட பழகியோ பேசியோ, ஃப்ரெண்ட்ஸை விடுங்க, ஃபேமிலியா இருக்க யாரா இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் அப்படின்னு நல்லா சிரிச்சு சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? டைப் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு பயங்கர பவர் இருக்கு. பவர் அப்படின்றதையும் டைப் பண்ணுங்க. நிறைய அப்படியே யூஆர் சோ ஃபுல் ஆஃப் எனர்ஜி. உங்களுக்கே தெரியல உங்களுடைய ஆற்றல் என்னன்னு. மற்றவர்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. அதுதான் அதுல காமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகான ஒரு செய்தி உங்களுக்காக வந்திருக்கு. ஓம் முருகா. இதை வந்து முருகரை நேசிக்கிற இல்லை யாருக்காக வேணாலும் இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை நானும் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். And as always, keep smiling.